நான் நேசிக்கிற ஊழியர்கள் இன்னொருத்தர் இருக்கிறார், அவரெல்லாம் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. அன்றைக்கி ஜிம் வந்து புஷ்பராஜ் அண்ணன்ட்ட சொன்னான், எங்கள் வீட்டில் எங்கள் சபையில் 2 ஊழியக்காரங்களை பற்றி தான் டேடி பேசுவாங்க, வேறு யாரை பற்றியுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஒன்று நீங்கள், இன்னொன்று வந்து ஸ்டான்லி அங்கிள் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். அவர் அப்படி சிரிச்சுக்கிட்டார். ஓகே, புஷ்பராஜ் அண்ணனை என் விருப்பப்படி 2 முறை கூப்பிட்டு வந்துட்டேன். அடிக்கடி கூப்பிட்டாலும் அது நல்லா இருக்காதுல்ல. ஸ்டான்லி அண்ணெல்லாம் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான இது. ரொம்ப நேசிக்கிற ஒரு ஊழியர். அவர் வந்து ஒரு நாள், நீங்கள் நல்லா கவனிங்க, எங்களை மாதிரி பிரசங்கிக்கிறவங்கள தாங்க சாத்தான் வந்து வாடுறதுக்கு ரெடியாகவே இருப்பான். சாத்தானும் வாடுறான், நீங்களும் வாடுறீங்க, இது என்னங்க நியாயம்? சரி, அப்போ வந்து அவர் ரொம்ப சோர்வா இருக்கிறாரு, ரொம்ப பலவீனம்னா சரீர பலவீனம் இல்லை, ஆத்மாவில் ரொம்ப. இந்த அக்கா, அந்த லில்லியன், அவங்க ஒய்ஃப் பேர் லில்லியன், அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பொம்பளை பிறந்தா இப்படி பிறக்கணுங்க, யோ என்னாச்சு உனக்கு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்லாம் பேசாதீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? காலையில் டிஃபன் சாப்பிட வருவார் பார்த்தீங்களா, ஒரு பேப்பரை சும்மா அப்படி எடுத்து அப்படி மடிச்சு இப்படி நிற்க வச்சா நிற்கும் தானே, அட்டை மாதிரி அப்படி நிற்க வச்சு அவர் சாப்பிட்ற டேபிளில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கர்த்தர், அதை எடுப்பா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு அதில் கொட்ட எழுத்துல எழுதி அந்த அக்கா வச்சுட்டு இட்லி தோசையை வச்சுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. இவர் வந்து சாப்பிட வந்து உட்கார்ந்தவர் இட்லி இப்படி வாயில் வைக்கும் பார்த்தோம், அங்கே ஏதோ ஒரு பேப்பர் இருக்குதா பார்த்தா, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் எழுதுறாரு. அந்த வார்த்தையை என் மனைவி எனக்காக அங்கே எழுதி வச்சிருந்தாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த அம்மா பேசினா இவருக்கு கோபம் வந்திருக்கும், வசனம் பேசுது, கவலை மாறுது. அல்லேலூயா. அதனால விசுவாசத்தை உருவாக்குங்க. இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமாங்க? ஒருத்தருடைய உள்ளத்துல என்னத்தை உருவாக்குறது. அதை உருவாக்கணும்னா என்னத்தை பேசணும்?